हरि ओम नमस्कार सौरिमार्केला सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मत् आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां गुरुचरणारविन्दाभ्यां नमो नमः குருவே துணை. அதாவது நேற்று வரை சென்ற பதிவின் வரை கலிகாலத்தை பற்றி சிறு பதிவு போட்டிருந்தோம். இப்போ அதனை தொடர்ந்து கலிகாலத்துல 2-3 விஷயம் மட்டும்தான் சொல்லியிருந்தோம். இன்னும் அடுத்து நிறைய விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலிகாலத்துல என்னென்ன நடக்கும் அப்படின்னா, ஆச்சாரானுஷ்டானம், தயை, பொறுமை இதெல்லாம் நாசமடைந்து போயிட்டே இருக்கும், நலிந்துடும். ஆக இப்படியாக 2-3 விஷயங்கள்லாம் நடக்கிறது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, கலிகாலத்துல எல்லோருக்கும் நினைச்சது உடனே நடக்கணும் அப்படின்னு நினைப்பா. அதன் வழி எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறுக்கு வழியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஷார்ட்டா சீக்கிரம் போகணும். அதாவது வேலை பளு கம்மியா இருக்கணும், வேலையும் கம்மியா இருக்கணும், பண வரவு, மற்ற விஷயங்கள், பொருளாதாரங்கள் இதெல்லாம் அதிகமா இருக்கணும். உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படின்றத விட என்னோட உழைப்புக்கு இதுதான் அப்படின்னு கேட்பான். அந்த மாதிரியான கலிகாலத்துல இப்படி நடக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் தயை, பொறுமை யாருக்குமே இருக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. தயைனா கருணையே இல்லாதவர்கள், கருணையற்றவர்கள், சரியா. பேராசை, பேராசை கொண்டவர்களும் கருணையற்றவர்களும், பாசம் பற்று இல்லாதவர்களும் ஆட்சியாளர்கள் ஆவார்கள் அப்படின்னு நான் சொல்லல. ஸ்ரீமத் பாகவதத்துல சுவாமி எப்பயோ சொல்லி வச்சுட்டார், இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொன்னா. அப்படிதான் நடந்துட்டு இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இதை வெளிப்படையா சொன்னோம் அப்படின்னா எல்லோரும் சங்கோஜப்படுறா. ஒருத்தவாளை பத்தி குறை சொல்லி பண்டிதனாக இருக்கிற மாதிரி வெளியில போட்டுவா. எனக்கு எல்லாம் தெரியும், நான் இப்படி பண்ணுவேன், நான் அப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவா. ஆனா அவகிட்ட என்ன இருக்கும் அப்படின்றது பகவான் மட்டும்தான் அறியும். அது ஒண்ணா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேராசை ஜாஸ்தியா இருக்கும். பேராசை இருக்கிறவாளும், அடுத்த பொருளுக்கு ஆசைப்படுறவாளும் கலிகாலத்துல நிறைய வருவா. அந்த சமயத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கல்கி அவதாரம் எடுத்து இந்த மாதிரியான தர்மம், தான தர்மம், தயை, பொறுமை இல்லாத குணங்களை கொண்ட, அரக்க குணங்கள் கொண்ட இவாளெல்லாம் பலி தீர்ப்பா அப்படின்ற மாதிரி கலிகாலத்துல போட்டுருக்கு. அது மாதிரிதான் அங்கங்க நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம நினைக்கலாம், ஒரு உதாரணத்துக்காக சபரிமலை போற சமயத்துல ஒரு 2 வருடங்களுக்கு முன்னால் ஆற்று பெருவெள்ளம் சபரிமலைக்கு போறதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது. ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, சுவாமி கோவிச்சிட்டார் அப்படின்னு சொல்லுவா. கிடையாது. சுவாமி எந்த சுவாமி நம்மளை கோவிக்கவே மாட்டான். எல்லாருக்கும் அவர் எல்லா விஷயங்களுக்கும், தான தர்மங்களுக்கும் செய்யறவாளுக்கும் சரி, தான தர்மம் செய்யாதவாளுக்கும் சரி, எல்லாருக்கும் அவர் அனுக்கிரகம் பண்ணிட்டே இருக்கார். நல் வழியாக பயன்படுத்துவதும் தீமையான வழிகளில் பயன்படுத்துவதும் அந்த மக்களுடைய மனதை பொறுத்து, சரியா. ஆக கலிகாலத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஆதலால் பகவான் நாமங்களை இதெல்லாம் இதை மீறி வரணும். எப்படி வரணும் சுவாமி? நாம சங்கீர்த்தனத்தை நிறைய அங்க பண்ணணும். நாம சங்கீர்த்தனம், சத் சங்கங்கள் இதெல்லாம் வரணும். தயை இருக்கணும், பொறுமை இருக்கணும்.
அன்னதானம் நிறைய நடக்கணும், அன்னச்சத்திரங்கள் வரணும். அதை உங்களுடைய ஆத்மார்த்த மனதுகளோடு செய்ய வேண்டும். ஆலயத்துக்கு போறோம் அப்படின்னா ஆத்மார்த்தமா சுவாமி தரிசனம் பண்ணணும், பொறுமையோட தரிசனம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லா விஷயங்களும் பகவான் நமக்காக. அதான் ஒரு இது சொல்லுவா, நாம சுவாமிக்காக ஒரு அடி எடுத்து வச்சோம் அப்படின்னா அந்த பக்தாளுக்காக பகவான் 10 அடி எடுத்து வைப்பார். இங்க வா, உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி நமக்காக 10 அடி எடுத்து வைப்பார். ஆனா ஆத்மார்த்தமாக இருக்கணும், எந்த ஒரு பொருளுக்கும் ஆசைப்படாமல் இருக்கணும், ஒழுக்க சீலனாக இருக்கணும். நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த பதிவுகள் பார்ப்போம். ஹரி ஓம், நமஸ்காரம். ஸ்ரீ ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம். நமஸ்காரம்.